ஆளுநர் உரை நடைமுறையை நீக்குவதே தீர்வு என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டை போல் கேரளா, கர்நாடகாவிலும் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார்கள் ஆளுநர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். ஆளுநர் உரையின் போது முதலில் தமிழ்நாட்டில் பிரச்சனை செய்யப்பட்டது, பின்னர் கேரளா, கர்நாடகா என்று அது தொடர்கிறது என்ற ஒரு கருத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை நடைமுறையை நீக்குவதே இதற்கான ஒரே தீர்வு என்ற ஒரு கருத்தையும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம். கோகுல், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். முதலமைச்சர் தற்பொழுது எக்ஸலத்தில் பதிவிட்டிருக்கார். முதலில் தமிழ்நாடு, பிறகு கேரளா, இப்போது கர்நாடகா. இந்த முறையும் தெளிவாக திட்டமிட்டபடி உள்ளதாகவும், மாநில அரசுகளால் தயாரிக்கப்பட்ட உரையை படிக்க ஆளுநர் மறுத்து கட்சி முகவர்களை போல நடந்து கொண்டு முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை பலவீனப்படுத்துகின்றனர் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கார். ஏற்கனவே இந்த செயலுக்கு கேரளா எதிர்ப்பு தெரிவித்த நிலையில கர்நாடக முதலமைச்சரும் இது குறித்து தற்பொழுது எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் அந்த செயல் குறித்தெல்லாம் ட்விட்டரில் குறிப்பிட்டிருக்கார். நான் முன்பே குறிப்பிட்டது போல ஆண்டுதோறும் நடைபெறும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரை ஆளுநர் உரையுடன் தொடங்கும் நடைமுறைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதே இப்போது ஒரே தீர்வு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கார். திமுக இந்தியா முழுவதும் ஒத்த கருத்து கொண்ட எதிர்க்கட்சிகளுடன் கலந்து ஆலோசித்து இந்த வழக்கத்தை ஒரு பொருத்தமற்ற நடைமுறையை ஒழிப்பதற்காக அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே ஒரு அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வர முயற்சிக்கும் என்று தெரிவித்திருக்கார். ஒரு முக்கியமான கருத்தாக முதலமைச்சரோட கருத்து பார்க்கப்படுகிறது. ஒத்த கருத்து உடைய எதிர்க்கட்சிகளோடு இணைந்து திமுக வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்த ஆளுநர் உரையோடு சட்டமன்ற கூட்டத்தொடரை தொடங்கும் நடைமுறையை மாற்ற வேண்டும் என்ற முயற்சியில இறங்க போவதாக முதலமைச்சருடைய எக்ஸல் கருத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கோகுல்.